ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. ஸோ மட்டன் பிரியாணி செய்யலான்ட்டு 1/4 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பட்டை, 2 பிரெஞ்ச் இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 அன்னாச்சி முக்கு போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தில் நீளமாக கட் பண்ணி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் நான் வீட்லேயே ரெடி பண்ண பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை புதினா தலை ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாங்க. 1/4 கிலோ மட்டன் எடுத்து உள்ளே போட்டுட்டு அதுக்கு 1/2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்ததுக்கப்புறம் 1/2 ஹவருக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் ஊற வச்சுருக்குறேங்க. அதை உள்ளே போட்டு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி மல்லித்தலை புதினா தலை ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு லெமனை புழிஞ்சு ஹை ஃப்ளேமில் 3 விசில் விட்டு இறங்கினா நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.